அடுத்து வந்து கடையநல்லூர்ல இருந்து மூப்பன் செய்யது மசூத் என்பவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அடர்ந்த தோப்புகளில் வசித்தோரும் பிராக்கெட்ல மதியன் வாசிகளும் அணிதலைத்தனர் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது 1578 வசனத்தை அவர் சொல்றார். இது மதியன் வாசிகள் யாரை குறிப்பிடுகிறது? இதுதான் அவர் கேள்வி. அதாவது மதியன் என்கிற ஒரு நகரமா ஒரு பெரிய மாவட்டமா, பெரிய ஒரு சென்னை மாதிரி பெருநகரமா கூட இருந்திருக்கலாம். மதியன் என்கிற ஊர்ல வந்து ஷுஐபுங்கிற ஒரு இறை தூதரை இறைவன் அனுப்புகிறான். அனுப்புறது என்னன்னு கேட்டா, அவர் போய் என்ன சொன்னார்னு கேட்டா, எல்லா இறை தூதரும் சொல்ற மாதிரி இறைவனை வணங்குங்க, இறைவனை தவிர இதை வணங்காதீங்கிறது பொதுவான ஒரு அறிவுரை. ஆதமுல இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் உள்ள எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களை சொன்னாலும் குறிப்பாக அந்த சமூகத்தில் ஒரு சில தீமைகள் தலதூக்கி நிற்கும்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தீமை தலதூக்கி நிற்கும். இதை சொல்வதோடு அந்த தீமைக்கு எதிராக என்ன செய்வாங்க, நபிமார்கள் வந்து போராடுவாங்க. இந்த ஷுஐப் நபி வந்து மதியன்கிற ஊருக்கு போன உடனே பாக்குறாங்க, அவங்க வந்து இந்த அளவு நிர்வகில ரொம்ப கலத்தனம் பண்றவங்களா இருக்காங்க, வியாபாரிகளா இருக்கிறாங்க. எல்லாம் என்ன செய்யறதுன்னா, வாங்கும்போது நிறைய வாங்கிக்கிறது, கொடுக்கும்போது கம்மியா கொடுக்கறது. அப்ப அளவு எடை போடுவாங்கல்ல, அந்த அளவு நிறுக்கிறதுல நிறுத்தாலும் குறைச்சிடுவாங்க. அளந்து போடுவாங்கல்ல முகத்தில் அளவை, அந்த அளவுல என்ன செய்வாங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. வாங்கும்போது நிறைய வாங்கிடுவாங்க. இப்படி ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவர் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ற, ஒரு இறைவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடுதலாக அன்னைக்கு மலிந்திருந்த தீமை என்னன்னு கேட்டா, இந்த ஒரு வேலையை நீங்க செய்யறீங்க. பவர்ஃபுல் கையில முகத்தல் அளவையை முழுமையாக்க ஆக்குங்கள். ஒரு மீசான நிறுத்தல் அளவையும் சரியா கொடுங்க, முகத்தல் அளவையும் நீங்க சரியாக முழுமையா செய்யுங்கள். உலா தபுகசுன்னாஸ் அஷியாகும், மக்களுக்கு அவங்களுடைய பொருள்களை குறைச்சிட, அவங்க பொருள் அது. எப்போ ரூபாயை வாங்கிட்டு ஜாமான் கொடுக்குறியோ அந்த அத்தனை ஜாமான் அவங்களுக்கு சொந்தமானது. அதுல ஒரு 50 கிராம் களவாண்டின்னு சொன்னா அவங்க பொருளை நீ களவாங்குறன்னு அர்த்தம். அவ மக்களுடைய பொருளை என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து களவாடிடாதீங்க. உலா துப்சிது ஃபில் அர்தி பாத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீர்படுத்தப்பட்ட பிறகு நீங்க பூசா குழப்பம் உண்டா. முந்தி கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னு வழங்குது, நல்லா தானப்பா அந்த ஊர்லாம் இருந்துச்சு, இப்ப இந்த அளவுக்கு ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாரு, அவரு அதை வந்து அறிவுரையா சொல்றாரு. அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த வழிப்பறி வேற செய்வாங்க. ஒரு பாதையில உட்காந்துக்கிறது, எவனா ஏதாவது கொண்டு போனா அதை பறிச்சுட்டு வெட்டி விட்டுறது. ஏன்னா அளவு நிர்வகில ஏமாத்துறதுக்கு துணிஞ்சவன் இது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தவங்க காசை எடுக்கலான்னு ஒரு கொள்கையில் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா எப்படி எடுத்தா என்ன, அந்த மாதிரி வேலையும் செஞ்சிருப்பாங்க. உலா தக்கூது பிக்குள்ளி சுராத்தின் தூழிதூன, மக்களை பயங்காட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பாதையிலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. தசுதூன் சபீல் இல்லா, அல்லாவின் பாதை விட்டு தடுக்காதீங்க. இப்படி எல்லாம் ஒரு அறிவுரை செஞ்சாருங்கிற ஒரு விஷயம் 7வது அத்தியாயத்துல 85, 86, 87 ஆகிய வசனங்கள்ல அந்த மதியன் ஊர் என்ன, அதுக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு, அவங்க செஞ்ச தீமை என்ன, எல்லாம் அந்த அந்த இதுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதே விஷயம் வந்து 11வது அத்தியாயத்துல 84, 85, 86, 87, 88 ஆகிய வசனங்கள்ல இதே விஷயம் அப்படி இருக்குது. எப்படி இருக்கு, ஒயிலா மதியன் அகாகும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் நபியை நம்ம அனுப்பணும், அவர் உங்கள் இறைவனை தவிர அல்லாவை தவிர யாரும் இறைவன் இல்லை என்றும் சொன்னாரு. அதோட சேர்த்து சொன்னாரு, உலா தன்குசுல் மிக்கியால், அளவுகளை குறைக்காதீர்கள், ஒரு மீசான் நிறுவையை குறைக்காதீர்கள், இன்னி அராக்கும்பி ஹைரின், உங்களை நல்ல நிலையெல்லாம் பாக்குறேன், இதெல்லாம் குறைச்சுதான் திங்கணும்னு இல்ல, நல்ல செழிப்ப வசதியா இருக்கிறீங்க, ஏன்டா அந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் அதை கண்டிச்சாரு. போய் குழப்பம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தரக்கூடிய அருள் ரொம்ப நல்லதுப்பான்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யல, கேட்கல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அடிச்சு மக்களுடைய பணத்தை சுரண்டதை பார்த்துட்டு இவரையும் கேட்காம என்ன செய்யறாங்க, மிரட்டுறாங்க. யா ஷுஐபு, நீ வந்து நுகுரு ஜன்னக யா ஷுஐபு வல்லதீனா ஆமனு மாக்கமின் கரியத்தினா அவளை தவுது நபி மில்லத்தினா, ஷுஐபே நீ எங்க மார்க்கத்துக்கு திரும்பவில்லை என்று சொன்னால் உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், இல்லாட்டி எங்க மார்க்கத்து வந்துரு, உன்னை சேர்ந்தவங்கள வெளியேற்றும் எல்லாம் மிரட்டுகிறார்கள். அவர் இந்த நான் பயப்படாள் கிடையாது, என்ன செய்யறாரு, தைரியமா சொல்லுகிறார். கடைசியில சொல்லி சொல்லி பார்த்து திருதல் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, சரி நீ வெளியேறிடு, இவங்களை காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷுஐப் நபியுடைய ஆட்களையோட ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டு அந்த ஊரை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ராத்திரியில படுக்க போனாங்க. அப்படியே ஊரை உள்ள அத்தனை பேரும் சாகடிச்சுட்டான், வீட்டுக்குள்ள வச்ச பணமாக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 29வது அத்தியாயத்துல 36, 37 இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மதியன் எங்க இருக்குன்னு கேட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மதியன் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மதியன் வந்து நம்ம ஹிஜாஸ்ல இருந்து, அதாவது மக்காவில் இருந்து, மக்கா மதீனா தான் ஹிஜாஸ்மாங்க, அங்கிருந்து சிரியாவுக்கு போற வழியில் தான் இந்த அழிக்கப்பட்ட நிலையில் அந்த ஊர் காட்சி அளிக்கிறது. அந்த ஊர் வந்து அழிக்கப்பட்ட பாழடைஞ்ச நிலையில இங்க ஒரு ஊர் இருந்தது, இங்க ஒரு சமுதாயம் இருந்தது. அப்ப அரபு நாட்டுக்குள்ள பக்கத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. அதை வந்து என்ன செய்யறோம், ஆசாருகும் மோஜூதத்தும் பாக்கியத்தும், இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய அடிச்சோடுகள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஷாமை நோக்கி, மக்காவில இருந்து மதியானாவில இருந்து சிரியாவை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாதையில் அதை பார்க்கிறாங்க என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மதியன்கிறது வந்து அரபு பிரதேசத்தில், இப்ப உள்ள அரபு பிரதேசத்தில் ஒரு பகுதியில் இருந்தது. அது செழிப்பா இருந்தது. அந்த உள்ள ஒரு இறை தூதர் போதனை செஞ்சு அவ்வளவு பேர் மறுத்த காரணத்தினால டோட்டலா அல்ல நினைச்சுட்டான், அழிச்சுட்டான். அந்த அந்த பாழடைஞ்ச நிலையில் அது காணப்படுகிறது என்கிற செய்தி எல்லாம் இருக்கிறது. அதான் மதியன் உள்ள விஷயம்.